السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. وقال نبينا عليه الصلاة والسلام أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனை சார்ந்தவர். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் அக்தாபுல் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய புனிதமான ரமலான் மாதத்தின் கடைசி ஜும்மாவிலே கடைசி நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். 30 நாட்கள் ரமலான் மாதத்தை பூர்த்தி செய்து வழங்கிய அல்லாஹ்வுக்கே மகத்தான புகழ் அனைத்தும் குறித்தாட்டுமா என்று நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை நம்மாலே முடிந்தவரை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த அமல்களை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கு அருள்வாளிப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மத, அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக ஆக்கிக் கொண்டான், ஜட்ஜ்மெண்ட் செய்து கொண்டான். அடியார்கள் மீது அவன் அருள்வாளிப்பதை என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நம்மாலே முடிந்த ஒரு சின்ன அமல்களை அல்லாஹ்விடத்தில் அனுப்பி வைத்து அல்லாஹ்வுடைய அருளை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயம் அவன் விசாலமான கொடை உள்ளவன் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அமல்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் உயர்வான சுவர்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. இது மாதிரியான ரமலான் மாதங்களை நிறைய ஆண்டுகள் நாம் ரமலானை சந்தித்து அதிலே நல்லறங்கள் செய்கிற நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நிரப்பமான முறையில் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. விடைபெறுகிற ரமலான் விட்டு செல்லுகிற பாடம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரமலான் நோன்பை அல்லாஹ்வுக்கு எதற்காக வேண்டி உம்மத்திடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், தக்வா என்கிற அந்த இறையேச்சம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே தான். முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டாலே அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம்.
அதற்கு மேலே பிரத்யேகமான முறையில் இறைச்சம் அடைவதற்கு வேண்டிய பயிற்சி, எதற்காக வேண்டிய சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். நீங்கள் எனக்காக தொழுவீர்களா என்று கேட்டால் அல்லாஹ் சொன்னால் நாம் தொழுதான் செய்வோம். நான் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நடக்கிறீர்களா அப்படின்னு நம்முடைய ரப்பு கேட்டால் நாம் அதற்கு உடனே கட்டுப்படுவோம். யாரெல்லாம் நாங்கள் உன்னுடைய அடியாறுகளாக இருக்கிறோம், யாரெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்பதுதான் தலையான கடமை அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லுகிறோம். பிறகு எதற்காக வேண்டிய நோன்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுகிற வேளையிலே நிறைய இடர்பாடுகளை தருகிற அப்படியால் நிறைய விஷயத்தையும் அல்லாஹ் நம்முடைய உடலோடு அப்படி ஃபிட் பண்ணியிருக்கிறார். அதுதான் ஒன்று நப்சு, இன்னொன்று ஷைத்தான். ரமலான் மாதத்திலே ஒரு மாத காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை விலங்கிட்டு வைத்திருந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பின்னாலே மனித உடலுக்குள்ளானே ஒரு பேர்பாட்ஸ் இருக்கிறது. அதுதான் நப்சு, ஆன்மா என்று சொல்லப்படுகிற இந்த நப்சு இருக்கிறது. இந்த நப்சு எப்பொழுதுமே அது நன்மையும் தூண்டும், தீமையும் தூண்டிக் கொண்டே இருக்கும். நன்மையை விட தீமையின் பக்கம்தான் அந்த நப்சு அதிகமாக ஒரு மனிதனை இழுத்து செல்லும் என்பதிலே இவ்விதமான சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெரிய தற்காப்பு யுத்தத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. அந்த போர்க்களம் நிறைவு செய்து மதீனா நகரத்துக்கு திரும்பி வருகிற வேளையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர். இப்ப நம்ம சென்று வந்திருக்கிற போர் இருக்கிறதே, இது சிறிய போர். இந்த போர்க்களம் இருக்கிறதே, இது ரொம்ப ரொம்ப சின்னது. இனி இதைவிட பெரிய போர்க்களத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இப்பதானே மிகப்பெரிய போர்க்களத்தை நாம் சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம், இதைவிட பெரிய போரா அப்படின்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சஹாபாக்கள் கொஞ்சம் அச்சப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் ஜிஹாதுன் நப்ஸ், நப்சுடனே போராடுவது என்று பெருமானார் சொன்னார்கள். நீங்கள் போர்க்களத்திலே சென்று எதிராளிகளை சந்திக்கிறீர்களே, இது சாதாரண சிறிய போர் தான். அது ஒரு சில நாட்களிலே அல்லது ஒரு சில மணித்துளிகளிலே முடிந்து விடலாம். நப்சு என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறப்பை தழுவுற வரைக்கும் அவனோடு இருக்கிறதுனால நப்சோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பயிற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே போதிக்கிற அற்புதமான பாடத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய நப்ஸ் இருக்கிறதே, அந்த ஆன்மா இருக்கிறதே, எப்பொழுதுமே எதிர்மறையான காரியத்தை தான் தோன்றும். அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை எழுந்திருக்கலாம் என்று நம்முடைய அறிவு சொல்லும். நப்சு சொல்லுகிறது நல்ல அற்புதமான தலையணையா இருக்கிறது, நல்ல பெட்ஷீட்டா இருக்கிறது, இப்படி ஒரு குஷன் பெட்டில படுத்ததில்லையே அப்படின்னு நப்சு கொஞ்சம் சொல்லுகிறது. இன்னும் சத்த நேரம் படுக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்து நப்சின் பிரகாரம் அவர் செயல்பட்டுட்டார் சொன்னால் அவர் தோற்று போய்விட்டார். நப்சோடு போராடல என்று அதுக்கு அர்த்தம். எனவே வாழ்நாளிலே இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெறுகிற வரைக்கும் நப்சு என்கிற அந்த எதிரியோடு நாம் போராடி போராடி போராடித்தான் நன்மைகளை நாம் தொடர்புடையாக செய்தாக வேண்டும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவுமுஹா, ஒரு மனிதர் செய்கிற அமல்களிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடித்தமானது எதுவென்று சொன்னால் அதுவுமுஹா, நிரந்தரமா செய்கிற அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். வயின் கல்ல, அது கொஞ்சமா இருந்தாலும் சரிதான். ஒரு மனிதர் ரமலான் மாசத்துல நிறைய இபாதத்துகளை செய்திருப்பார், நிறைய குர்ஆன் ஓதியிருப்பார், நிறைய திக்ர் தஸ்பீஹ்களிலே ஈடுபட்டிருப்பார், தஹஜ்ஜுத் போன்ற வணக்கத்தை எல்லாம் விட்டுருக்கவே மாட்டார். நிறைய மற்ற காலங்களில் கேட்கிற துஆக்களை எல்லாம் விட ரமலான் மாதத்திலே கையேந்திய வண்ணமே நாம் இருக்கோம். ஏன்னு சொன்னால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப அருகதையான மாதம் ரமலான் அப்படிங்கிறதுனால மற்ற நாட்களை விட ரமலானிலே
நிறைய அல்லாஹ்விடத்திலே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம். இந்த உலகம் சம்பந்தமான நிறைய தேவைகளையும், பணங்காசுகளையும், வீடு வாசல்களையும், சொத்து சுகங்களையும், வறுமை சம்பந்தமான கபருடைய வேதனை இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சுபகத்தில்லா என்றெல்லாம் நிறைய கேட்கிறோம். இது மற்ற நாட்களிலேயும் தொடர வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் துவா செய்வாரே ஆனால் ரமலான்ல மட்டுமல்ல, மற்ற நாட்களிலேயும் துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு திருமறையில் குர்ஆன் சொல்கிறது, வைதா அன்அம்னா அலல் இன்சானி அஅரத வ நஆ பிஜானிபிஹி. மனிதனுக்கு நிறைய பாக்கியங்களை நாம் கொடுப்போமேயானால் அவன் புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறான். யா அல்லாஹ், நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்றதில்லை. வைதா அஅரத வைதா அன்அம்னா அலல் இன்சானி அஅரத வ நஆ பிஜானிபிஹி வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீத். ஏதாவது தீமை வந்து அவனை தொட்டு விடுமையானால் அவன் நீண்ட துவாவில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய இயல்பு அது. அதாவது அல்லாஹ்வை ஏமாத்துறது அது சொல்றதா, இல்ல அல்லாஹ்வோடு அவன் நெருக்கத்தை பெறுவதிலிருந்து தூரமாக இருக்கிறான் என்று சொல்வதா அப்படின்னு தெரியல. எனவே அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு ஊரிலேயே பிரம்மாண்டமான ராட்சத வீடு ஒன்றை ஒரு பெரிய பேலஸை கட்டி அந்த அரண்மனையில இந்த பேலஸ் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட பேலஸ் அப்படின்னு சொன்னா, அந்த பேலஸ் ஆகிறது அந்த நாட்டுடைய மன்னர் இருக்கிறாரே, அரண்மனை இருக்கிற மன்னருடைய பேலஸ் இருக்கிற அதை விட பிரம்மாண்டமான பேலஸிலே அவர் வாழ்கிறார். அவனுக்கு பெரிய கோடீஸ்வரன். ஒரு கட்டத்துல இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டு ஒரு கடல் மார்க்கமாக பிரயாணத்தை தொடங்குகிறார். கடுமையான காற்று வீசி காற்று அடித்து கொண்டு கப்பலை அப்படி சாட்சி விடுகிற நிலைமையிலே அந்த காற்று அடிக்கிறது. இப்ப அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், என்னை காப்பாத்தி கொண்டு போய் வச்சுட்டேன்னு சொன்னா நான் எங்க ஊர்ல மன்னர் பேலஸை விட பிரம்மாண்டமான அந்த அரண்மனையை கட்டி வாழ்கிறேனே. எந்த அளவுக்கு சொன்னால் மன்னர் கூட கேட்டார், என்னுடைய பேலஸை விட உன் பேலஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது அந்த அரண்மனை, எனவே அதை எனக்கு தந்து விடுகிறாயா என்று கேட்கிற அளவுக்கு மன்னரே விலை பேசுகிற அளவுக்கு என்னுடைய அரண்மனை பிரம்மாண்டமானது. அப்படிப்பட்ட மன்னர் கேட்டும் தராத அந்த அரண்மனையை யா அல்லாஹ், இந்த கடல் தண்ணீரிலிருந்து என்னை காப்பாத்திட்டேன்னு சொன்னா, என்னை கரையை சேர்த்து விட்டால் ரப்பே, அந்த அரண்மனையை உன் வழியிலே நான் தர்மம் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டார். சரி, அவன் சொன்னது சரிதான் போல அப்படின்னு அல்லாஹ்வும் காப்பாத்தி கொண்டாந்து கரை சேர்த்துட்டான். இவர் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த உடன்படிக்கையை நிறைவு செய்யணும் இல்லையா? அது மாதிரி அவர் கரையை சேர்ந்த பின்னாலே ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி, நான் கட்டிய பேலஸை இப்ப வைக்க போறேன், அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை நீ காப்பாத்தி விட்டுட்டேன்னு சொன்னா, என்னை காவந்து பண்ணிட்டா, யா அல்லாஹ் இந்த அரண்மனையை நான் சதக்கா செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார் அந்த மனிதர். சொன்னதுமாய் நடக்கணும்ல. அதே மாதிரியாக ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவனுக்கு இப்போ அந்த பேலஸை விற்பனைக்கு விடுகிறார். எப்படி செய்கிறான்னு சொன்னால், இந்த பேலஸ் இந்த நான் வாழக்கூடிய இந்த அரண்மனை இருக்கிற இது ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம் உதாரணமாக. இது 100 கோடி ரூபாய். அந்த பக்கத்துல கையில ஒரு பூனை ஒன்று வைத்திருக்கிறார். அந்த பூனையினுடைய ரேட்டு 100 கோடி ரூபான்னு சொன்னால், அந்த அரண்மனையினுடைய ரேட்டு 1 ரூபாய் என்று அறிவிக்கிறார். மக்களுக்கு ஆச்சரியம், 1 ரூபாய்க்கு அரண்மனையா, இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனை 1 ரூபாய் தானா என்று ஆச்சரியப்பட்டார். ஆனா நிபந்தனை என்னன்னு சொன்னால், இந்த அரண்மனையை வாங்குறதா இருந்தா பூனையும் சேர்த்து வாங்கணும். பூனை 100 கோடி ரூபாய், அரண்மனை 1 ரூபாய் அப்படின்னு ஏல போட்டார். ஒண்ணுமே மக்களுக்கு புரியல. எதற்காக பூனை 100 கோடி, இந்த அரண்மனை எதற்காக வேண்டி 1 ரூபாய்? சரி, நமக்கு என்ன, அந்த பூனையை வாங்கினா அரண்மனை கிடைக்கும் என்று அந்த ஊர்ல உள்ள அரசரே அதை வாங்கி கொண்டார். நேரம் அல்லாட்ட வாங்கினார். அல்லாட்ட அந்த மனிதன் வந்தார், யாரா இடத்திலே போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் நான் அந்த செயல்பாடை யாரா என்னை காப்பாத்திட்டேன்னு சொன்னா, இந்த அரண்மனை வித்து காசு நான் தர்மம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன், அரண்மனை வித்து காசு 1 ரூபாய் உண்டியல்ல போட்டுறேன்னு போட்டான். இந்த 100 கோடி என்னாச்சு? 100 கோடி பூனை வித்த காசு. அப்ப அல்லாவை ஏமாற்றுவதற்கான திட்டத்தை அவன் வகுத்திருந்தால், இது மாதிரி வேற ஒரு சான்ஸை அல்லாஹ் தரா அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதே மாதிரியாக ரமலான் மாதத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தால் நிறைய தொழுகை வழக்கு விபாகத்துல செஞ்சுட்டு ரமலான் முடிஞ்ச பின்னாலே அல்லாவை திருப்பி கூட பார்க்காம சென்றுட்டோம்னு சொன்னால், இனி அடுத்த ரம்ஜானுக்கு வருவையில அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்ப்பான்.
எனவே நம்ம நிரந்தரமாக 2 வரியாவது அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். நிறைய தொழுகையாளர்கள் என்ன செய்ய வேண்டாம், தொழுகை சலாம் கொடுத்த உடனே டப்பு நெரிச்சு போயிடுவாங்க. அது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதில் நாம் தாமதித்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வோடு பிரார்த்தனை செய்து நாம் தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த அரைப்பரிய சொற்றொடரை ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்து விட்டாலே, யா அல்லாஹ் உலகம் சம்பந்தமான மறுமை சம்பந்தமான எல்லா நன்மைகளை எனக்கு தருவாயாக என்கிற இந்த பிரார்த்தனை செய்தாவது நாம் அல்லாஹ்விடத்திலே 5 கால தொழுகைக்கு பின்னாலே தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்பது வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது தஹஜ்ஜுத் நேரத்தில் மட்டுமோ என்பதல்ல. ஒவ்வொரு நாளும், அதாவது கஷ்டத்துக்கு சில வேளைகளில் கடனுக்கு வந்தால் அந்த கடன் கொடுக்கிறவரை யோசிப்பார், இவர் எப்படிதான் எப்பயாவது ஓடி வருவாரு, இல்லைன்னா நம்ம கடைக்கு வரவே மாட்டார் அப்படின்றார். அப்ப நிரந்தரமாக நம்ம தொடர்பு வைக்கிற வேளையிலே தான் அல்லாஹும் நமக்கு தெரிந்த முகமத்தான் இருக்கிறது, இந்த அடியான் நம்மிடத்திலே தினந்தோறும் துவா செய்யக்கூடிய அடியான் தான், துவாவை கபூல் செய்யலாம் என்று அல்லாஹ்வே ஒரு முடிவுக்கு வருவான். எப்பவாச்சும் துவா செய்கிறவர் வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் துவா செய்வார் அல்லது ரமலான்ல மட்டும்தான் கையை தூக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அது நிரந்தரமா செய்யுங்க, நிரந்தரமாக செய்ய வேண்டிய அமல் தான். வயில் கல்ல, நீங்கள் செய்யக்கூடிய அமல் குறைவாக சின்னதா இருந்தாலும் சரிதான், அதை கண்டினியூ பண்ணுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சனம் உள்ள அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹுடைய சகோதரர் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அவர் அப்துல்லா இப்னு உமர். இவங்க வழக்கம் போல எப்பவுமே தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கம் அந்த சஹாபிக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் அவர் வாலிபர், இளைஞர் அவர். திடீரென்று சில காலங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டுட்டார். ஒரு நாள் கடுமையான கனவு. அந்த கனவிலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள வலது பக்கத்துல ஒரு மலக்கும் இடது புறத்துல ஒரு மலக்கும் கையை பிடிச்சு தர தர தரன்னு அப்படி நரகத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி, நெருப்பு எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது, நரகத்துல பிடிச்சு தடுற மாதிரி ஒரு கனவு. மனிதன் பதறி அடித்து எழுந்து கொண்டு நேர தன்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்க, உமர் ரலியல்லாஹுடைய மகள், தன்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்திலே சென்று சொல்கிறார்கள், ஹப்ஸாவே, நான் இப்படி ஒரு பதட்டமான சூழலில் இருக்கிறேன், இப்படி ஒரு கனவு பார்த்துட்டேன். என்ன கனவுன்னு சொன்னா, நான் படுத்திருக்க வேளையிலே 2 மனிதர் வர்றாங்க, என்னை கையை பிடித்து கொண்டு இழுத்து நரகத்திலே நெருப்பில போய் தள்ளுற மாதிரி பார்த்துட்டேன், எனக்கு பயமா இருக்கிறது, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு எனக்கு சொல்லுன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா விஷயத்தை சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு உமர் அவர் இப்படி ஒரு கனவு பார்த்தாருன்னு யார் சொல்லலாம், அதுக்கு என்ன விளக்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வழக்கமா செஞ்ச அமல்கள் ஏதாவது விட்டுட்டீங்களான்னு கேட்டாங்க. வழக்கமா ஒருத்தர் ஹஜ் பண்ணாலும் குர்பானி கொடுக்கிற பழக்கம் இருக்கிறது, கடனாளியாக இருப்பாரேனால் கடன் இருக்கிற நிலைமையில கொடுக்க வேண்டிய தேவை, நிப்பாட்டலாம், தப்பு இல்லை. நிரந்தரமா செய்து கொண்டே இருந்த ஒரு அமலை திடீரென்று நிறுத்தாட்டுவாரேயானால் அவருடைய மறுமை பயணத்துக்கு அது ஏற்புடையதல்ல, அது பாதிப்பு உண்டாக்கும் என்பதை புகாரி போன்ற ஹதீசுகளிலே பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா நல்ல மனிதர் தான். எதுவரை நல்ல மனிதராக இருப்பார் என்று சொன்னால், லவ்கான யுஸல்லி மினல் லைலி, அவர் இரவு வணக்கத்தை தொடருவாரேயானால் அப்ப நல்ல மனிதர். இடைமுறிப்பு செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை அல்லாஹ்விடத்திலே இந்த நல்ல காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆரம்பித்து விட்டுட்டு அதை இடையிலே அந்த பயணத்தை ரத்து செய்வாரேயானால் இது அல்லாஹ்விடத்திலே ஏற்புடையதல்ல, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருந்தால் சரிதான். வழக்கமா ஒரு பரலான தொழுகைக்கு பின்னாலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு தடவை ஓதுறீங்க, சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், அல்லாஹ் அக்பர் ஓதுறோம் என்று சொன்னால் இந்த சின்ன திக்ர் தான், இதை நாம் தொடர வேண்டும். அமல்கள் சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறார். ரமலான் சொல்லுகிற பாடம் அதுதான். ரமலானிலே மட்டும் நோம்பாளியா இருக்க வேண்டாம். ரமலானை தவிர்த்து மற்ற நாட்களிலே திங்கட்கிழமை அதே போன்று வியாழக்கிழமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி நோன்பு வைப்பாங்க. அது கண்டினியூ பண்ணலாம் முடிந்தவர்கள். அதே போன்று பிறை 13, 14, 15 ஆகிய இந்த தேதிகளிலே இந்த பிறை கணக்கிலே நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சஹாபாக்களிடத்தில் சொன்னார். ஆஷூரா போன்ற நாட்கள் இருக்கிறது, இப்படி நல்ல நாட்களை தேர்வு செய்து நாம் நோன்பு வைப்பது அது தொடர வேண்டும். அதே போன்று தர்மம் என்று சொன்னால், அன்பளிப்புகள் என்று சொன்னால் ரமலானை மட்டுமல்ல,
ரமலான் இல்லாத சாதாரண காலத்திலே கூட தர்ம காரியத்திலே ஈடுபட வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகிறார். ரமலான் தர்மத்திற்கான மாதம் தான். ரமலான் என்பது செலவு செய்யப்படுகிற ஏற்புடைய மாதம் தான். ரமலான் இல்லாத மற்ற நாட்களிலும் அதை தொடர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் இல்லாத பிற காலங்களிலேயும் அந்த அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்கிறது. எந்த அமல்களை நாம் ரமலானிலே செய்தோமோ, சில காரியங்கள் இருக்கிறது ரமலானை தவிர்த்து மற்ற நாட்களிலே செய்ய முடியாது. தராவீஹ் போன்ற வணக்கம் இருக்கிறது, இது மற்ற நாட்களில் தொடர முடியாது. இது இல்லாம எது மற்ற நாட்களில் செய்ய முடியும் என்பதாக உள்ள அமல் இருக்கிறோ அவைகளை நாம் தொடர வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ச்சியாக ஈடுபடுகிற காலம் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர் சிறந்த மனிதராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இனம் காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம நல்ல அமல் செய்ய 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 சைத்தானும் சேர்ந்து இந்த மனுஷனை வழிகெடுக்க முடியாது என்று முடிவெடுத்து விடுகிறார். இல்லைன்னு சொன்னால் லேசா அமல்களை ஆட்டம் கண்டு விடுமையானால் சைத்தான் உள்ள உட்கார்ந்துருவான். இவர் மனது வழிகெடுக்க முடியும் என்கிற உண்மைக்கு போயிடுவான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவங்க வழக்கமா எப்பவுமே தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கமுடைய சஹாபி. ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு அந்த மனிதர் எழுந்திருக்கிறார். அடுத்த நான் ஒரு பெரிய பச்சை தலப்பாவை கட்டி ஒரு பெரிய அவுளியா ஒருத்தர் தட்டி அப்படி எழுப்பி விடுகிறார். அவர் அறகுறை தூக்கத்துல பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய ஆள் நிற்கிறார், யாருக்கு தெரியல, நம்ம வீட்டுக்குள்ளால் இப்படி வந்தார், என்னதே அவசியத்தை நீங்க யாரு? இல்ல, உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு நான் எழுப்பி விட வந்திருக்கிறேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் ஷைத்தான் அப்படின்னு சொன்னான். ஷைத்தானுக்கு வேலை டூட்டில மாறி வச்சா உண்மை தெரியலையே, நரகத்துக்கு ஆள் எடுக்கிறதானே ஷைத்தானுடைய வேலை. இப்படி தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுப்பி கொடுக்கிற அளவுக்கு நீங்க எனக்கு புரியலன்றாங்க. இல்ல நேற்று நீங்க தஹஜ்ஜுத் தொழுகை விட்டுட்டீங்க, தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து அழுது புலம்பி தவித்து 100 மார்க் கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்க தௌபா செஞ்சதுனால அல்லாஹ் 100 சேர்த்து போட்டுட்டா, 200 போயிடுச்சு, அது எனக்கு லாஸ் தானே, அதனால 100 மார்க்கோட முடிச்சுக்கலாம்னு சொல்லி உங்களை தட்டி எழுப்ப வந்திருக்கிறேன் என்று சைத்தானே ஒத்துழைப்பு செய்ய வந்துட்டான். இது ஹதீஸ்ல இருக்கிறது. நல்லறங்களை நாம் செய்ய ஆரம்பிக்க தொடர்ச்சியாக செய்கிற வேளையிலே, இடைமுறிப்பு செய்யாமல் நல்லறங்களை நாம் பயணிக்கிற வேளையிலே சைத்தானும் சேர்ந்து முடிவு செஞ்சிருவான், இந்த மனுஷன் வழிகளுக்க முடியாது, நல்லறங்கள் வழக்கமா செய்யறது செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சைத்தானே நம்மை வேடிக்கை தான் பார்ப்பானே ஒழிய நம்மை வழிகெடுக்க துணிய மாட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, திருமறையில குர்ஆன் சொல்லுகிறது, இந்த கைத ஷைத்தானிக்கான லைஃபா, சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப பலகீனமானது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. சைத்தான் யாரை வழிகெடுப்பான் என்று சொன்னால், தொழுகையாலேயே நீ தொழுகைக்கு போகாதன்னு அவருக்கு தெரியும், அடிச்சு மூஞ்சில அடிச்சு பத்திடுவார், வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் சாதாரண தொழுகை வணக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம மனிதர் இருக்கிறாங்களே, இவங்களை சீக்கிரம் வழிகெடுத்து கொண்டு போய் குட்டிச்சவர் ஆக்கிடுவான். எனவே பள்ளிவாசலோடு நாம் தொடர்புல வைத்துக் கொள்ள வேண்டும், தொழுகையிலே தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும். திக்ரு தஸ்பீஹாத்துகளிலே அதேமா ரமலான்ல என்ன செஞ்சோமோ அதே மாதிரி திக்ருகளிலே நாம் கண்டினியூ பண்ணிக்கொள்ளணும், தொடர்ச்சியாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ரமலான் என்பது நம்மை மற்ற நாட்களில் ரமலானில் எடுத்து பயிற்சி இருக்கிற மற்ற 11 மாதங்களுக்கும் அந்த பயிற்சி தொடர வேண்டும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பல்ஆம் இப்னு பாஊரா நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், யாரெல்லாம் நாங்க செஞ்ச அமல்களை எல்லாம் ரமலானிலே செய்த இபாதத்துகளை எல்லாம் ரப்பே நீ ஏற்றுக்கொள்வாயாக என்கிற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் நாங்க நோன்புகளை கபூல் செஞ்சுக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களே மிகப்பெரிய நபிமார்களே உயர்ந்த நபியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னார், கஅபத்துல்லாவை நீ கட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி முடித்த பின்னாலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் நீ சொன்னதற்காக வேண்டி நான் கஅபத்துல்லாவை கட்டி முடித்திருக்கிறேன், இந்த அமலை எங்களிடத்திலிருந்து நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். எனவே நல்லறங்கள் செய்த பின்னாலே அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பல்ஆம் இப்னு பாஊரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அவுலியா, ஒரு இறைநேசர் ஒருத்தர் வாழ்ந்தார். எந்த அளவுக்கு சொன்னால், அவர் இங்க இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசி வரையும் பார்ப்பார். அவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு இறைநேசர். அவரிடத்துல இஸ்ரவேலை சேர்ந்த சிலர்கள் நேர நீங்க முஸ்தஜாபு துஆ என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் உங்களிடத்தில் அங்கீகரித்துக் கொள்கிறான்,
எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னார். நான் அதை செய்ய மாட்டேன்ட்டார். வேற வழி இல்லாம ஒரு பெரிய பண முடிப்பை கொடுத்து அவர் கையில கொடுத்து நீங்க பிரார்த்தனை செய்கின்றார். மனிதன் மதிமயங்கி போயிட்டார். நேர மலை உச்சியில் அமைத்திருந்த தன்னுடைய வணக்கஸ்தலத்துக்கு சென்று கோவேறு கழுதிலே சென்றார். அந்த கோவேறு கழுதை செல்வதற்கு மறுக்கிறது, திமிருகிறது. அதை இறக்கி விட்டுட்டு நடந்தே போய் அந்த தன்னுடைய வணக்கஸ்தலத்தினுடைய உச்சியிலே இருந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தோல்வி அப்படின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாக்கு அப்படி கைமால் இழுத்து வெளியே தள்ளிட்டான். திருக்குர்ஆன் சொல்கிறது, மஸலுஹு கமஸலில் கல், இவருக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ், நாய்க்கு என்னதான் ரொட்டி துண்டுகளை போட்டாலும் பிறகும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும் என்பதாக நாய் மாறி அவர் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்லிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினால தானே உனக்கு ஈமான் கிடைத்தது என்று நீ நன்றி செலுத்தினாயா? அந்த மூசா நபிக்கு எதிராகவே நீ துஆ செய்ய ஆரம்பித்துட்டாயே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இருக்க வேண்டாம். கிடைத்த ஈமானுக்கு பின்னாலே பின்வாங்கி சென்று விடாமல் ஈமானை தக்க வைத்துக் கொள்கிற காரியத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக திருமறை எழுதுகிறான் சொல்கிறது. நல்லறங்கள் செய்து அதை மலை போன்று குமித்து வைத்துட்டு அதை பாதுகாப்பதற்காக வேண்டி நல்லறங்களை நாம் தொடர வேண்டும். ரமலான் சொல்லுகிற பாடம் அதுதான். ரமலானுக்கு பின்னாலே நீங்கள் அந்த ரமலான் மாதத்தில் எப்படியான பயிற்சியை மேற்கொண்டீங்களோ 100% நம்ம சார்ஜ் போட்டு முடித்த பின்னாலே அதை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முழுசா பயன்படுத்துறோமே, அது பயன்பாட்டுக்கு வருகிற இதே மாதிரியாக நல்லறங்கள் என்பது ரமலான்ல மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே போட்ட சார்ஜ் 11 மாதங்களுக்கும் அது தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் இறையச்சத்தோடு என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் அடைந்து கொண்ட பெற்றுக்கொண்ட இறையச்சம் இருக்கிற இது எங்கே மனிதனை இட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு படைப்பு தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு எறும்பு இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி படைப்பிரதானிகளோடு பயணப்பட்டு கொண்டு வருகிற வேளையிலே அந்த எறும்பினுடைய தலைமை எறும்பு இருக்கிற அது பேசுகிற வார்த்தையை சுலைமான் நபியினுடைய காதுக்கு அப்படி ரீங்காரமிட்டு அல்லாஹ் தஆலா அதை காதுல விழுக செஞ்சான். அந்த எறும்பினுடைய தலைமை எறும்பு சொன்னது மற்ற எறும்புகளை பார்த்து, யா அய்யுஹன் நமலு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நாட்டுடைய அரசர் வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எறும்பு கூட்டங்களே, அந்த வரக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களே, அந்த படை பிரதானிகளுடைய கால் பாதங்களுக்கு கீழாலே நீங்கள் விதிபட்டு செத்து விட வேண்டாம், மிக விரைந்து போய் உங்களுடைய புற்றுக்குள்ளானை நுழைந்து கொள்ளுங்கள் என்று மற்ற தன்னுடைய சமுதாயத்தின் மீது அக்கறைப்பட்டு நம்ம எப்படி சாகக்கூடாது, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதோ இதே மாதிரி என்னுடைய சமுதாயம் எல்லாம் நசுங்கி போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சின்ன எறும்புக்குள்ளாலே எப்படிப்பட்ட இருதயம் இருக்கும். சின்னதுதான், அது ஒரு சின்ன உயிர் தான். ஆனாலும் அதனுடைய சிந்தனை உலகத்தை விட விசாலமாக இருந்தது. அது மற்ற எறும்புகளை பார்த்து சொன்னது, யா அய்யுஹன் நமலு துகுலு மசாகினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள்ளாலே சென்று விரைந்து போய் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் நபியும் அவர்களுடைய பட்டாளங்களும் உங்களை விதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பு பேசியது. இது திருக்குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எறும்பு சுவர்க்கவாதி தான். சுவர்க்கம் மனிதனுக்கு தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம செய்த நல்ல அமல்களினாலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தினாலே சுவர்க்கம் கிடைக்கும். எறும்புக்கு ஏன் சுவர்க்கம்? எறும்பு என்ன தொழுகமா செஞ்சது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தன்னை மாறி மற்ற சமுதாய அனைத்து மக்களையும் அது காவந்து பண்றதுல, அதை பாதுகாத்து வைப்பதிலே உள்ள ஒரு சிறிய அக்கறை எடுத்துக்கொண்டது. என்னை மாதிரி அவர் இருக்கணும், அவர் பாதிச்சிடக்கூடாது என்பதிலே விசாலமான சிந்தனை கொண்டதினாலே அந்த எறும்பிலிருந்து நொம்புகள் மகத்தான பெரிய பாடத்தை படித்தாக வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் மாதம் நம்மை அடைந்து நம்மிடத்தில் இன்னோடு விடைபெற்று செல்கிறது. பலர்கள் கவலையில் இருக்கிறோம். ரமலான் மாதம் இனி அடுத்த வருஷம் தான் சந்திக்க முடியும் என்கிற கண்ணீரிடையும் துவாவில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே நீண்ட ஒரு ஆயுளோடும் நல்ல சௌகரியமான உடல் ஆரோக்கியத்தோடும் அடுத்தடுத்த ரமலான் மாதங்களை சந்திக்கிற நறுபாக்கியத்தையும், இதே போன்ற நல்லறங்கள் இதைவிட சிறப்பான நல்லறங்கள் செய்கிற நறுபாக்கியத்தையும் அல்லாஹ் இந்த அறிந்து கொண்டிருக்கும்படியாக ரமலான் மாதத்தின் வர்க்கத்தினாலே அல்லாஹ்வுடைய அருளினாலே நாம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.